மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஏவிசியோட தலைவராக இருந்த அருண், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராக இருந்த அருண் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு 50 நாள் தான் ஆயிருக்கு. கடந்த மாதம் 25ஆம் தேதி தான் அவரை போஸ்டிங் போட்டாங்க. மே மாதம். மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஜூன் போச்சு. இப்போ ஜூலையில் 10ஆம் தேதிக்கு ஒரு 12, 13 தேதி தான் ஆயிருக்கு. 50 நாட்களுக்குள்ளாக அந்த அருணை ஏன் மாற்றினார்கள்? இதுதான் பெரிய தலைப்புச் செய்தியாக பரபரப்பாக பேசப்படுகிற விஷயமா இருக்குது. ஏன்னா அருண் மீது ஏற்கனவே அவர் சென்னை மாநகர கமிஷனராக இருக்கும்போது அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார், திமுகவுடைய அனுதாபி, திமுகவுடைய விசுவாசி, அப்படியெல்லாம் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தேர்தல் நடக்கிற நேரங்களில் தாவேகா அருண் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சது. அதன் அடிப்படையில் தேர்தல் கமிஷனே அவரை காத்திருப்பவர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. அவரை கமிஷனர் நீங்கள் இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு கமிஷனரை போட்டு அவரை காத்திருப்பவர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் தேர்தல் நடந்து முடிந்தது. நடந்து முடிந்த பிறகு அருண் நிச்சயமாக ஏதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஏதாவது ஒரு துறைக்கு மாற்றப்படுவார், இல்லைனா இந்த ட்ரைனிங் காலேஜுக்கு மாற்றப்படுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைனா மண்டபம் முகாமுக்கு மாற்றப்படுவார். இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளே பழி வாங்குவது எந்த அரசாங்கம் வந்தாலும் முந்தைய அரசாங்கத்தினுடைய பவர்ஃபுல் அதிகாரிகளை பவர்லெஸ் அதிகாரிகளாக மாற்றி அங்கேயா தூக்கி போடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற நிகழ்வு தான். அப்படிதான் நிறைய பேருக்கு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் அருண் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். பயங்கரமான ஷாக் எல்லாருக்குமே. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. புதிய அரசாங்கம் பழைய அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இல்லை நிர்வாகிகள், வாரிய தலைவர்கள் மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்பு புகார், லஞ்சம் வாங்கினாங்க அல்லது அவங்க சொத்து குவிச்சாங்க சொல்லி புகார் போடணும், அவங்க மேலே வழக்கு போடணும்னா இவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். இவங்க தலைமையில தான் போய் ரெய்டு அடிப்பாங்க, அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. அது அப்படியே நீண்டுகிட்டே இருக்கும். இல்லைனா அவங்க சரண்டர் ஆவாங்க, இல்லைன்னா அந்த கட்சியிலேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி சேர்ந்துருவாங்க. இது காலங்காலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றக்கூடிய நடைமுறை. அந்த அடிப்படையில் இவரை லஞ்ச ஒழிப்பு துறையில் போட்ட உடனே எல்லாரும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா நிறைய பேர் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர் பண்ண அயோக்கியத்தை, அதாவது அருண் எடுத்த நடவடிக்கையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் நான் ரொம்ப யோகியன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இவரை எப்படி போட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் திருப்பி, ஏன்னா தாவேகா ஆட்சி வந்த பிறகு சிறையில் இருந்தெல்லாம் வெளியில் வந்தாங்க இல்லையா, வந்த உடனே பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவர் அந்த பதவியில் நீடித்தார். அவரை சிபாரிசு பண்ணது திருமாவளவன் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் அருணுக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்தாருன்னா சொன்னாங்க. ஆனால் அவரே மறுத்துட்டார். அதை ஒரு கூட்டத்தில், நான் அப்படிலாம் யாருக்கும் பரிந்துரை பண்ணுற பழக்கமும் எனக்கு இல்லை, நான் சொல்லி தான் பதவி போட்டாங்கன்னு சொல்கிறதும் ஏற்புடையது இல்லை, நான் அப்படிலாம் யாருக்கும் பரிந்துரை பண்ணலைன்னு சொல்லிட்டார். இடையிலே என்ன நடந்ததுன்னு தெரியல, பயங்கரமாக ஒரு ரெய்டெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டார். எல்லா பக்கமும் போய் லஞ்ச ஒழிப்புத்துறை, பத்திரப்பதிவு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள்லாம் பயங்கரமாக அடித்து நவுத்தி பயங்கரமாக போக ஆரம்பித்தாங்க. அதோட உண்மையான நிலவரம் தெரியல, பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாரு. உண்மையிலேயே இவர் போலீஸ் அதிகாரிகள் அப்படி தானே, இங்கே மாறினா அங்கே மாறுவாங்க, அங்கே மாறினா இங்கே மாறுவாங்க இல்லையா. ஸோ அதனால் சரி, இவரும் நேர்மையாக சரி மாற ஆரம்பிச்சார் போல இருக்கு, சரியாக தான் அவர் வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டுச்சு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கினவங்க, 5000 வாங்கினவங்க, 5 லட்சம் வாங்கினவங்க, 3 லட்சம் வாங்கினவங்க நிறைய பேரை பிடிச்சி ஏராளமான லட்சியங்களை லஞ்ச பணமாக கைப்பற்றப்பட்டதுலாம் அறிக்கைலாம் விட்டாங்க. நிறைய அலுவலகங்கள்லாம் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா ஏவாவேலு வீட்டில் ரெய்டு. கடந்த 23ஆம் தேதி சம்திங் அவங்க வீட்டில் ரெய்டு. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏவாவேலு வீட்டில் ரெய்டு அடித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. அந்த அறிக்கையில் இந்த மாதிரி அவர் வீட்டில் நாங்கள் ரெய்டு பண்ணியிருக்கோம், சில ஆவணங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க, தவிர குறிப்பிட்டு எதையும் மென்ஷன் பண்ணலை. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக, கணக்கில் காட்டப்படாத தொகை 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வந்தது. அவர் வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர்லாம் சீஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவர் சிங்கப்பூர் போயிட்டார். ஏவாவேலு ட்ரீட்மெண்ட்டுக்காக சிங்கப்பூர் போயிட்டார். அப்போவே அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஊடகங்களை சந்திச்சு சொன்னார், என் வீட்டில் எந்த காசும் கைப்பற்றலைங்க, அதெல்லாம் சும்மாங்க. அவர் என்னதுக்காக எதுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க, அப்புறம் 2வது ஒரு அறிக்கை, யார் சொல்லி இந்த அறிக்கை வந்திருக்கு, கைப்பற்றப்பட்ட பணம் எங்கே அப்படின்லாம் அவர் பொட்டில் அடித்த மாதிரி அடி வெளுத்துட்டாரு ஏவாவேலு. அப்புறம் அவர் பாட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டார் கிளம்பி. பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிளம்பி போன பிறகு
அவர் அவர் வீட்டுக்கு ரெய்டு வர விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரிந்து அவர் வந்து உஷாரா ஆயிட்டாரு, தெளிவாயிட்டாரு. அதனால அங்கேருந்து நம்ம எதுவும் எடுக்க முடியல. ரோடு போட்ட கான்ட்ராக்ட்னாங்க, அது எந்த 2022 போட்ட கான்ட்ராக்ட்னாங்க. அதோட பேப்பர்ஸை டாக்குமெண்ட் பேப்பர்ஸை காரில் தேடினாங்களாம். ஏதாவது காமன் சென்ஸ் இருக்கிறவன் செய்வானா? காருன்றது 3 மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் கூட்டாலே மொத்தத்தையும் பிரித்து மேய்ஞ்சி தான் கம்ப்ளீட்டாக உள்ளகிற எல்லா பேப்பர் பொருளையும் தூக்கிட்டு தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ 2022 நடந்த நிகழ்ச்சியை வந்து காரில் துண்டு சீட்டை எழுதி வச்சிருப்பாங்க யாராவது. அப்படியே அங்கே தவறு நடந்திருந்தா கூட அடிப்படையில் அறிவு வேணாமா? இதெல்லாம் பெரிய செய்தியாக ஊடகங்களில் காரில் சோதனையிட்டார்கள், இன்ச் பை இன்ச்சாக கார்லேருந்து டூல் பாக்ஸ் எடுத்த. கார்னா டூல் பாக்ஸ் இருக்கு தான் செய்யும். டூல் பாக்ஸில் ஆவணங்கள் இருந்தது. என்ன இருக்கும் டூல் பாக்ஸில்? என்ன இருக்கும்? ஸ்பேனர் இருக்கும், நெட்டு முடுக்கிறது இருக்கும், ஜாக்கி திருப்புறது இருக்கும். இதை தவிர வேற என்ன இருக்கும்? அங்கே ஏதோ அள்ளி விட்டாங்க. பட் ஆனால் அங்கே ஒன்றுமே வந்து ப்ராப்பரான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவே இல்லை. இதுக்கு இடையில வந்து ஏவாவேலுவை கைது செய்வதற்கான முகாந்தரத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக கையாளலை. அவர் மீது குற்றச்சாட்டு செய்கிற அளவுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரத்தையும் ஏன் திரட்ட முடியலன்னு கடுமையான கோபம். ஏன்னா ஏவாவேலுக்கும் நம்ம ஆதவர்ஜுனா இருக்கார்ல, 6 அடி வளர்ந்த அமைச்சர் ஒருத்தர், அவருக்கும் வாய்க்கா தகராறு முன்னாடியிலேருந்தே இருக்கு. இது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வளர்ந்துருக்க மாதிரியே மூளை வளர்ந்துருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு அவருக்கு வளர்ந்துருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியாதுங்க. ஆனால் அவர் செய்யறது பூரா ஏடா கூடமான விஷயம். இது வந்து ஈகோ கிளாஷ். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏவாவேலுக்கும் ஆதவர்ஜுனா அப்போ திமுகவுக்கு சார்பாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் ஏற்பட்ட பிணக்கு, அப்போ ஏற்பட்ட மனக்கசப்பு, அப்போ ஏற்பட்ட அவமானம், இதுக்கெல்லாம் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாராம். இப்போ யாரு? இந்த 6 அடி வளர்ந்துகட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா. இவருடைய சொல்படி தான் இது பூரா போய் ரெய்டு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ஸோ இந்த அடிப்படையில் ஏவாவேலுவை சிக்க வைப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கலன்றாங்க. இப்போ அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு. இப்போ சம்மனுக்கு அவர் வந்து ஆஜராகணும். இதுக்கு இடையில வந்து அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை அவர் எதிர்த்து அவர் வந்து நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸ்க்கு தடை போட்டுருச்சு. தடையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்லையும் காரி துப்பிட்டாங்க. அவர் தான் வந்துட்டார, இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார், அப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து என்ன பண்ண போறீங்க, அது அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாங்க. அந்த வழக்கை கையில் எடுக்கிற நேரத்தில் அவர் ஆஜராயிருவார். போயிட்டு ஆஜராகி அவங்க என்ன கேள்வி கேட்கறாலும் பதில் சொல்லிட்டு வர போறாரு. ஏன்னா அவர் சொல்ற நான் ஓடி ஓடியில் பழக்கம் எனக்கு இல்லை. ஏவாவேலு சொன்ன ஸ்டேட்மெண்ட், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, நீங்களா சும்மா மனகா இஷ்டத்துக்கு சீன் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவரும் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு கடுப்பிடிச்சிட்டார். இப்போ இதெல்லாம் சேர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராக இருக்கிறவர் எப்படியாவது ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, வாரிய தலைவர்களாக பிடிச்சி இதெல்லாம் ஊழல்வாதிகள் சொல்லி முத்திர குத்துவார்னு பார்த்தா ஒருத்தரை கூட பிடிக்கல. அப்போ இவர் வந்து திமுக சாதகமாக வேலை செய்கிற இனிமே இவர் வச்சிருந்தா நம்மளால நாம நினைக்கிறத செய்ய மாட்டாரு. இவர் உண்மைக்கு புறம்பாகவோ அதிகாரத்தை சொல்றதை செய்யறதுக்கோ அதுக்கு தான் அதிகாரிகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, தாவேக அரசு நினைக்குது. பட் ஆனால் இது வந்து தரங்கட்ட அரசா இருக்கிறதுனால இவங்க சொல்லி நாளைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு யாரா வம்புல மாட்டுறதுன்னு அதிகாரிகள் யாரும் செய்ய மாட்டாங்க. அதாவது ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, ப்ராப்பரான நிர்வாகம் நடக்கலை. இப்போ நீங்க இந்த அரசாங்கம் மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிகாரிகள் மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிர்வாகத்தை ஷபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது அரசாங்கம். அது வந்தா ஒரு வாரத்தில் பண்ணுவாங்க, எல்லாரையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிர்வாகத்தை செய்ய விடுவாங்க. அதிகாரிகளை மாத்திட்டு இருந்தால் எப்படி போய் வேலை செய்வாங்க? உண்மையாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் பயப்படுறாங்க. இதனடா தரங்கட்ட ஆட்சியா இருக்கு, கேவலமான ஆட்சியா இருக்கு, இந்த ஆட்சியை நம்பி நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுத்து செஞ்சுவிட்டு நாளைக்கு ஆட்சி கவுந்து வேற யாரோ ஆட்சியில் உட்காந்தா நமக்கு ஆப்படிச்சிருவாங்கப்பா, நம்ம வேலையே செய்யாம சும்மாவாது இருப்போம், இவனுங்க சொல்றதெல்லாம் செய்ய தேவையில்லை, ஏதாவது ஒரு நிர்வாக காரணம் சொல்லி தள்ளி விட்டுருவோன்னு எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அது விஜய்க்கு பெரிய பின்னடைவாக இருக்கு. இந்த லட்சணத்துல தான் வந்து அமைச்சரவை கூட்டமே 1 மாசம் கழிச்சா நடந்துச்சு. உலகத்திலே அமைச்சர் பதவி ஏற்றுக்கணும்னு சாயங்காலமே அமைச்சரவை கூட்டம் கூட்டி தமிழ்நாடு மாநிலத்தை எப்படி உயர்த்தலாம், என்ன பண்ணலாம், எப்படிலாம் வருவாய்ப்பு இருக்கலாம்னு மீட்டிங் போடுவாங்க. அது ப்ராப்பரா நிர்வாகம் நடத்துறவங்களுக்கு. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களை பை பண்ணலாமா, எம்எல்ஏ புல்லிங் பண்ணலாமா, அங்கேருந்து இங்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி வர வைக்கலாமான்னு தேடிட்டு இருந்தா எங்க ஆட்சி நிர்வாகம் நடக்கும்? இந்த லட்சத்துல வர 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் மறுபடியும் நடக்க போதான். ஏற்கனவே அமைச்சர்கள் மேல காரி துப்புற விஷயமாவே நடக்குது. ஒரு அமைச்சர் உருட்டுக்கட்ட அமைச்சர் போய் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் சம்மன் அனுப்பி கூட நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு அமைச்சரவை கூட்டம் காட்டுறாரு, சட்டமன்ற கூட்டம் காட்டுறாரு, அந்த நீதிபதி காரி துப்பிட்டாரு.
இப்போ நீதிமன்றத்துக்கு தேசிய கொடி காரில் போய் இறங்குறாரு. ஆக்சுவலாக அதுவே அஃபென்ஸ். தேசிய கொடி போடப்பட்ட காரில் ஒரு குற்றவாளியாக சார்ஜ் ஷீட் வாங்க போறவர் எப்படி போகலாம்? அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சர் எவனா இருந்தா வந்துட்டு போட்டோம், என்ன இப்போ அதனால அந்த போவே கூடாது ஆக்சுவலா. அப்போ அது ஒரு விதிமுறைகளை மீறி பண்ணியிருக்கிறாரு மரியா வில்சன், நம்முடைய நிதி அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் பவுடர் புகழ் அமைச்சர் சரத்து, தாம்பரத்தை சேர்ந்த கில்லி சரத்து பவுடர் புகழ். உலகத்திலே சில மாதங்களே ஆன பிறந்த குழந்தைக்கு பவுடர் கொடுத்த அமைச்சர். அது என்ன பவுடர்னு ஊர் உலகத்தில் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த அமைச்சரோட பேச்சு மூச்சை காண இப்ப எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க சைலண்ட் ஆகி. அந்த மாதிரி இந்த தொழில்துறைன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த கீர்த்தனாவை காண இப்ப ஏராளமான அமைச்சர்களுக்கு ஏழ்றைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம நண்பர் ரமேஷ் அவர் அறிக்கை அமைச்சிருக்காரு, இல்லைங்க என் சொந்தக்காரங்களாம் இப்ப யாருமே கிடையாதுங்க, எனக்கு வந்திருக்கு. அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு, அண்ணே இந்த மாதிரிலாம் தவறான தகவல்லாம் என்னை பற்றி பரப்புறாங்க, மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன், இதெல்லாம் பொய் புகார்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அது மாதிரி ஏராளமான புகார்களை தொடர்ந்து அமைச்சர்கள் மேலே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே தாவேக அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சு திமுக தீய சக்தின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதனா வலுவான ஆதாரம் கிடைக்குமான்னு டிஏவிசியை தான் நம்புச்சு இந்த விஜய் அரசாங்கம். ஆனால் சோசப்பு விஜய் அரசாங்கம் பட் அது கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ சரி ஓகே ரைட்டு, அப்போ இந்த அருணை தூக்கி அடிச்சிருவோம் சொல்லி போலீஸ் அகாடமிக்கு தலைவராக தூக்கி போட்டாங்க. இப்போ மகேஸ்வரின்னு ஒருத்தவங்களை கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அரசாங்கம் என்ன சொல்லுதோ செய்வாங்க. இப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ரெய்டு நடத்துறதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க. எல்லா முன்னாள் எம்எல்ஏக்களை பிரபலமானவர்கள் வாரிய தலைவர்களாக அந்த எல்லார் வீடுகளில் ரெய்டு நடத்த பிளான். ரெய்டு நடத்தி பொய்யாவது புகார போட்டு வழக்கு போட்டு வச்சிட வேண்டியதுதான். அந்த வழக்கு போய் அவங்க நீதிமன்றத்தில் சந்திக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இந்த நீதிமன்ற வேலைகளில் இருந்தாங்கன்னா இடைத்தேர்தலில் வேலை செய்ய மாட்டாங்க திமுக. நாளைக்கு உள்ளாட்சி அமைப்பு வந்தால் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு ஒரு கீழ்த்தரமான கேவலமான கேடுகட்டத்தனமான ஒரு அண்டர் டீலிங் அயோக்கியத்தன வேலையை இந்த சப்பு விஜயனுடைய அரசாங்கம் செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கு. அதனோட ஒரு வெளிப்பாடு தான் டிஏவிசியோட அந்த தலைவராக இருந்த அருணை மாற்றியிருக்காங்க. அவர் ஏன் பதவி கொடுத்தாங்க, ஏன் மாற்றினாங்க, இதெல்லாம் இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இதுதான் அவங்க நினைச்சதை அருண் செய்யல. இந்நேரம் ஒரு 4 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை வச்சு பொய்யாவாத ஒரு புகார் சொல்லியிருந்தாருன்னா அவரை வச்சிருந்திருப்பாங்க. அவர் ஒரே ஒரு அமைச்சர் போய் வீட்டில் ரெய்டு நடத்தினாரு, ஒண்ணுமே கிடைக்கலங்கன்னு சொன்னாரு. இல்ல நீ அறிக்கை விடு, 40 லட்சம் கிடைச்சதுன்னு. அந்த 40 லட்சம் எங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. வெளியிடுமா அரசாங்கம்? இதுதான் அந்த 40 லட்சத்துக்கான பாருங்க, அந்த 40 லட்சம் நாங்கள் கைப்பற்றி வச்சிருக்கோம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, ஆதாரம் இல்லை. அந்த அடிப்படையில் இப்போது அருண் மாற்றப்பட்ட விஷயத்துல மிக மிக அப்செட் ஆகி போய் எதுவும் கிடைக்காம விரக்தியில தாவேக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் கடும் அப்செட். எதை தொட்டாலும் நமக்கு சிக்கலாவே முடியுதுன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறார். அவர் இந்த மாற்றங்களை எல்லாம் செய்வதில்லை. நம்ம இந்த 6 அடி வளர்ந்துகிட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா ஆதவ், இவருடைய சொல்படி தான் இதெல்லாமே மாத்திட்டு இருக்காங்க. இப்போ மகேஸ்வரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, வணக்கம்.